தானே பார்வை உன்னை அலைகிறதே எல்லாம் உன்னை அழைக்கிறதே. மஞ்சு 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 இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை லூஸு. மஞ்சு மஞ்சு ஏய் மஞ்சு டீ உன்னத்தான். என்ன ஏய் எதுக்கு டீ என்கிட்ட கோவப்படுறேன்? வேண்டுதல் எனக்கு தெரியாம என்ன வேண்டுதல்? போய் சொல்ற பாத்தியா என்கிட்ட? ஏன் இப்படி இருக்க? என்ன பாத்தியா பாத்தியா பால் இப்படி கோவப்படுற? எதுக்காண்டி நீ இப்படி என்கிட்ட கோவப்படுற? முகத்தை கடு கடுன்னு வச்சுக்கிட்டு கேட்குற. எனக்கு உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? யாருக்கு? உனக்கா? ஆமா, உன்னை பார்த்து சின்ன பிள்ளை பயப்படுதுல, இப்படா முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கறது. என்கிட்ட சந்தோஷமா இருக்கும்போது சொல்லாம பேசுவல்ல, அதே மாதிரி ஆசையா என்னம்மா தமையந்தி உனக்கு என்னம்மா ஆச்சு, என்னம்மா என்கிட்ட பேசணும்னு கேளு. எது? ஆமா, முதல்ல எங்க சின்ன பிள்ளை யாரு? நான் தான். என்னது? என்கிட்ட இப்படி முகத்தை கடு கடுன்னு வச்சுட்டு கேட்டா எனக்கு பயமா இருக்குல்ல, அப்புறம் நான் எப்படி உங்ககிட்ட பேசுறதா? நீ ஒன்னும் பேச வேண்டாம், உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும். பாத்தியா, அங்கெல்லாம் இருக்கும்போது நீ தானே என்னை நல்லா பார்த்துப்ப, நான் எப்படி இருந்தாலும். ஆனா இங்க வந்ததும் நீ டோட்டலா ஆளே மாறி போயிட்ட. பாத்தியா? யாரு இல்ல யாரு மாறினதுன்னு கேட்டேன். ஏன் இப்படி கடு கடுன்னு விழுந்துகிட்டே இருக்கேன்? அம்மா கூப்பிட்டு சொல்லிடும் பாத்துக்க. சொல்லு. அப்ப நான் அழுதுருவேன். உன இதை ஒண்ணு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இரு. என்னன்னு சொல்லி தொலை. இங்கே நீ இப்படி கோவம் முகத்தை காட்டு காட்டுன்னு வச்சுக்கிட்டு கேட்டா எனக்கு என்ன சொல்ல வந்தேன்றதே மறந்து போயிடும். அப்படியா? ரொம்ப நல்லது. நான் ஒன்னும் கேட்கவும் வேண்டாம், நீ ஒன்னும் சொல்லவும் வேண்டாம். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போறியா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்போ ஒழுங்கு மரியாதையா என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லிட்டு உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாக்குறியா? என்ன இங்கே சொல்ல இஷ்டம்டா சொல்லு, இல்லைன்னா ஒழுங்கு முறையதே பூ கட்டுற வேலையை பார்க்குறியா? உன் கதையை கேட்குற அளவுக்கு எனக்கு ஒன்றும் பொறுமையும் இல்லை, உன் நடிப்பையும் பார்த்தாச்சு. என் மேலே கோவமா? செய்யறது செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாது அப்பா இது மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டா ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுமா? இல்லையே, உன் மேலே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு ஃப்ரெண்டா சகோதரியா கிடைச்சதுக்கு. பாத்தியா பாத்தியா, நான் அப்பவே சொன்னோம்ல, நீ இப்படிலாம் பேசுற ஆளே இல்லை. இங்கே வந்தது டோட்டலாக மாறிட்டேன். நீ வேற நான் வேற மாதிரி இருக்கிறோம். அங்கே நாம ரெண்டு பேரும் எப்படி இருந்தோம், இங்கே எப்படி இருக்கோம்? என்ன கொனட்ரியோ? அடிங்க மவளை. அவளை பார்க்காம இன்னும் எத்தனை நாள் இப்படி தவிச்சு போய் கிடக்கிறது? உண்மையிலே வீட்டில் தான் இருக்காளா இல்லை வெளியில் எங்கன்னா போயிட்டாளா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவளை நான் ரொம்ப கவனமாக தான் கவனிச்சுட்டு வரேன். எந்த இடத்துல நான் கோட்டை விட்டேன், எந்த இடத்துல தப்பு பண்ணேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. அவளோட பர்ஸில் அதுவும் அவளோட ஃபோட்டோ, அதுவும் எனக்கு தெரியாமல் எப்படி போகிருக்கும்? அவனும் எத்தனை பேரோட பழகியிருக்கான், பேசியிருக்கான், எத்தனை பேரையும் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான். ஆனால் ஒருத்தரோட ஃபோட்டோ கூட அவன் பர்ஸில் வச்சதா கேள்விப்படலை. நான் விசாரித்த வரைக்கும் அவன் எல்லா பொண்ணுங்கள்கிட்டையும் தப்பாக நடந்துக்கிட்டாலும் யாரோட ஃபோட்டோவும் தனிப்பட்ட விதமாக எடுத்து வச்சிருக்க மாட்டான். ஆனால் இவளோட ஃபோட்டோ மட்டும் பர்டிகுலராக வச்சிருக்கானா? கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நானும் எத்தனையோ விஷயங்களை பார்த்துருக்கேன், ஆனால் முறையாக இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் என் கண்ணை தப்பி நடந்திருக்கு. நானும் அவளுக்கு கரெக்டாக தான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு இது வரைக்கும் சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனால் முறையாக கோட்டை விட்டுருக்கேன். அந்த பைய பஸ்ஸில் ஃபோட்டோ இருக்குன்னு கேள்விப்பட்டதும் மனசெல்லாம் பதைக்குது. உடனே ஓடி போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் போல கையும் கால துருன்னு இருக்கு. ஆனால் சூழ்நிலை கைதே இங்கே மாட்டிக்கிட்டேன். என்னதான் எத்தனை பேர் நமக்கு உறுதுணையாக இருந்தாலும் நம்ம போய் விசாரிக்கிற அளவுக்கு இருக்குமா? மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த முத்து கரெக்டாக பார்த்துக்கிடுவான். ஆனால் இதில் நம்மால் சம்மந்தப்பட்டிருக்கே, இதை யாரையும் நம்பி விட முடியாது. நம்ம போனாதான் கரெக்டாக இருக்கும். கண்ணு குட்டியாட்டம் இங்கிட்ட அங்கிட்ட ஓடி துள்ளி குதிச்சு விளையாடி ஆடி பாடுற அவ வீட்டுக்குள்ளேயே ஒரு வாரம் முடங்கி கிடக்குறானா? அப்போ கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். டெய்லி ஏதாவது ஒரு சாக்கு வச்சு பார்த்துக்கிடுவேன். ஆனால் இப்போ ஒரு வாரம் ஆச்சு. இந்த இடத்துல இருந்து நழுவவும் முடியாது. ஏன்னா நம்மளே ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கோம். நாம் வெளில போகிறது மட்டும் அக்காளுக்கு தெரிஞ்சதுன்னா போதும், அதை ஒரு சாக்கா தூக்கிக்கிட்டு உடனே அம்மா கிட்ட சண்டைக்கு வரைஞ்சி கட்டிட்டு போயிடுவான் ஆளா. ஏதோ நம்ம இருக்கிறதால தான் வாயை கையை போத்திக்கிட்டு ஒழுங்கா இருக்கா. அஞ்சலி வேற இன்னும் வரல. அவள் வந்துட்டாள்னாது ஏதாவது சொல்லிட்டு கிளம்பலாம். நமக்கு தான் ஒரே தவிப்பா இருக்கு, அவளை பார்க்க முடியலன்னு. ஆனால் அவள் ஜாலியாக சுற்றிட்டலரா, எந்த கவலையுமே இல்லாமல். ஆனால் இப்போ ஒரு வாரம் தான் அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு மட்டும் புரியுது. நம்மளோட லவ் எப்படி ஒன் சைடோ அதே மாதிரி நம்ம ஃபீலிங்கும் ஒன் சைடாகவே போயிடும் போல இருக்கு. நாம் யாரையாவது ரொம்ப நேசித்தோம்னா, யார் மேலேயாவது ரொம்ப அளவு கடந்த பாசம் வச்சுருந்தோம்னா, அவங்களே பற்றி எப்பப்பா நினச்சிக்கிட்டே இருந்தா ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு புரிய வரும், நம்ம ஃபீலிங்ஸ் தெரிய வரும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? ஒருவேளை உண்மையாக இருந்தால்
நான் எப்போவுமே தமயந்தி தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி காட்டுமா? தமயந்தி, தமயந்தி, தமயந்தி. ஏய் என்னடி தமயந்தி? ஏய் லூசு, என்னாச்சு? மரகரத கரண்ட் போயிடுச்சா? ஐயோ, இது வரைக்கும் இது ஒன்று தான் மிஸ்ஸிங்காக இருந்தது. இன்னிலேருந்து இதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டா போல இருக்கு. எது கண்ணால பேசுறது? என்னைய பார்த்தா உனக்கு என்ன கிறுக்கச்சி மாதிரி தெரியுதோ? தெரியல, கன்ஃபார்மே பண்ணிடுறேன் நீ கிறுக்கிதான்னு. அரைஞ்சிருவோம் பாத்துக்க, மூஞ்சி முறையெல்லாம் பேந்துரும். பின்ன தன்னால அண்ணா என்னன்னு சொல்லுவாங்களா? யார கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இது கனவுலையா? நான் முடிச்சிட்டு தானே இருக்கேன். இதான் எப்ப பாரு தூங்கிக்கிட்டே தானே இருந்தேன். இன்னைக்கு தான் ஏதோ அதிசயமா தெரிஞ்சு உட்காந்துருக்கேன். ரொம்ப முடியல எனக்கு. ரொம்ப நேரமா இதே இடத்துல தான் பூ கட்டிக்கிட்டு இருக்கேன். கை நகர்ந்த மாதிரியே இல்ல. அதான் பழையபடி தூங்கிட்டே நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்கேன். அதான் கனவு எதுவும் வந்துதான் கேட்கறேன். உனக்கு என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதா? ஆமா, அப்ப நான் என்ன பைத்தியமா? நான் அப்படி சொல்லல. ஒரு வாரம் வேணா நான் அப்படி இருந்துக்கலாம். இப்ப நான் நல்லா தெரிஞ்சுட்டேன். எனக்கு எல்லாம் சரியாகிடுச்சு. ஆமா ஆமா, அதான் நல்லா தெரியுது. என்னன்னு? நீ சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்னு. எல்லாம் என் நேரம் நான் சொல்லணும். முன்னாலதான் இப்படி உக்காந்துருக்கேன். நேரத்துக்கு எங்க எப்படி எவ்வளவு சந்தோஷமா ஓடி ஆடி விளையாட வேண்டிய என்னைய இப்படி மூளையில கொண்டு முடக்கி போட்டிருக்கீங்க. போக வேண்டியதானே? அத நீ சொல்லாத. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை ஏதாவது ஏடாகடமா சொல்லிட போறேன். அதான் பேசாம அந்த பக்கம் திரும்பி உக்காந்தாலும் உட்கார விட மாட்டேங்கிற. என் மூஞ்ச பார்த்து பேசு, என்னைய பார்த்து பேசு, என் அழகை பார்த்து பேசுன்னு கொனட்டிட்டு இருக்கேன். அப்படி என்ன பண்ண நீ என் மேல கோவமா இருக்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு வாரம் எனக்கு உடம்பு தானே சரியில்லாம போச்சு. உனக்கு உடம்பு சரியில்லையா இல்ல மனசு சரியில்லையா? சொல்லு, உனக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லையா இல்ல மனசு சரியில்லையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உண்மையிலே ஏதோ உடம்பு தான் சரியில்லை. என்னைய பார்த்தா உனக்கு என்ன கேனச்சு மாதிரி தெரியுதா? இல்ல வாயில வரல வச்சு சப்பு கொட்டுற பச்சை பிள்ளை மாதிரி இருக்கா? சொல்லுடி, யார் அவன்? முதல்ல அவ வீட்டில் இருக்கிறாளான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். புதுசாக ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? ஒருவேளை அவள் வீட்டில் தான் இருக்கிறாளா இல்லைன்னா பழையபடி வெளியில் போய் தங்கி படிக்கலான்னு கிளம்பிட்டாளான்னு தெரிஞ்சுக்கிடணும். ஒருவேளை அங்கே வந்திருந்தாள்னா அவங்க அப்பவுமே நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அவள் அந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் போக மாட்டான், நமக்கு நல்லா தெரியும். அங்கேருந்து ஃபோனும் வரல, எந்த தகவலும் வரல. பேசாமல் நம்மளே ஃபோன் பண்ணி பார்க்கலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஆமாம், குழம்பிட்டு இருக்கிறதோட பேசாமல் ஃபோன் பண்ணி டீட்டெயில் என்ன ஏதுன்னு கலெக்ட் பண்ணிக்கிட்டா நமக்கும் நல்லா தெரிஞ்சிடும். அறியாமல் மனம் பறித்தாய் மறவேனடி நாள்தோறும் நெஞ்சில் வாடும் தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம். ராதா, ஓ ராதா. என்னக்கா? எங்க கிடக்கப்புல? என்ன மாட்டு கொட்டகைக்குள்ள? என்ன வேலைலாம் முடிஞ்சா இல்லையா? எங்க பாத்தியல்ல, எப்ப பார்த்தாலும் எதையாவது குறைஞ்சிட்டே கிடக்க. மழை மலன் வேலையை முடிச்சோமா, கொஞ்சம் ஓய்வு எடுத்தோமாலாம் வாக்குறதுல கிடையாது போல. அதெல்லாம் அந்த காலம். இனி என்ன அவசரம்? எங்க வீட்டுல என்ன வீடு ஃபுல்லா ஆளா நிறைஞ்சு கிடக்கு. அவசர அடியில ஏதாவது செய்யணுன்றதுக்கு பைய பாத்துக்கலாம். நாளைக்கு வெள்ளன பால் காய்ப்பு வீடு இருக்கு பாத்துக்க. சரிக்கா, நினப்பு இருக்கு எனக்கு. எங்க மறந்துடுவே நினைச்சுதான் எதுக்கு ஒரு 8 வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நினப்பு இருந்தா சரிதான். நீ வேற அது சம்பந்தமா பரவ எதுவும் என்கிட்ட கேட்கலையா, என்ன எதுன்னு விசாரிக்கலையா? அதான் ஒரே யோசனையா ஓடிச்சு. ஒரு 8 வந்துடலாமேன்னு வந்துட்டேன். இல்லக்கா, மறந்துட நினப்பு இருந்தாதான் பரவ ஏதாவது அது சம்பந்தமா பேச்சு கொடுப்பேன் பாத்துக்கிடுங்க. இது எனக்கு நல்லா நினப்பு இருக்கு. அதனாலதான் நான் உங்ககிட்ட அது சம்பந்தமா பரவ எதுவும் விசாரிக்கல. அதுவும் உங்களுக்கு சொந்தக்கார வீடாச்சே, நான் எப்படி மறப்பேன்? அப்புறம் நாளைக்கு வெள்ளன சீக்கிரம் போகணும். அதனால நாளைக்கு வெள்ளன முழிச்சதும் மலமலன்னு வீட்டு வேலையை பார்த்துட்டு என் கூடவே வந்துரு. நம்ம 2 பேரும் சேர்ந்தாப்புல போயிட்டு வந்துருவோம். என்ன? சரிக்கா. பிறகு அந்நேரத்துக்கு தான் பாத்திரம் கழுவுறது, வீட்டை முழுவுறதுன்னு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டுலாம் கிடக்காத. சரிக்கா. இப்போ தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கிடக்கா, நல்லா தலைய இங்கிட்ட அங்கிட்ட ஆட்டிட்டு பிறகு ஏதாவது கோண கிளிக்கின்றேன்னு வச்சுக்க, எனக்கு பொல்லாத கோவம் வந்துடும் பார்த்துக்க. நான் வரும்போது தான் அதை கழுவிட்டு வரேன் இதை கழுவிட்டு வரேன்னு ஏதாவது வேலையை பார்த்துட்டு கிடந்தேன். பிறகு என்ன மனுஷியாவே பார்க்க மாட்டேன் நீனு. நாளைக்கு வெள்ளன நான் வந்து நின்னதும் தானே என் கூட கிளம்பி வந்துடும். எந்த மக்கரும் பண்ணக்கூடாது, சரியா? சரிக்கா. இப்போ மண்டே ஆட்டும் போது பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா நாளைக்கு காலையில முரண்டு பண்ணுவல்ல, அப்போ தெரியும் உன் கணக்கு என்னன்னு. இல்லக்கா, இல்ல கண்டிப்பா என்னால லேட்டே ஆகாது. உங்களுக்கு முன்னாடி முழிச்சு நான் எல்லா வேலையும் பார்த்து உங்க கூட கிளம்பி வந்துடுவேன், சரியா? எதுக்கும் மறுபடியும் ஒரு தடவை நினைப்பு படுத்துறேன். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவைய, ரொம்ப நெருங்கின சொந்தம். நியாயமா பார்த்தா நான் இன்னைக்கே போயிருக்கணும். ஆனா அங்க என்னன்னா படுக்க கொள்ள குளிச்சு எடுத்து வாங்கியிருக்கேன். அங்க இட வசதி காணாது பத்தியா? அதனாலதான் இங்கே தங்கிட்டு நாளைக்கு வெள்ளன முழிச்சது சீக்கிரமா நேரத்தோட வரேன்னு சொல்லியிருக்கேன். பிறகு ரொம்ப லேட்டா போனா நல்லா இருக்காதுல, நம்மளை பத்தி அவை தப்பா நினைச்சுக்கிட மாட்டாவளோ? ஓ அப்படியா? என்ன
ஒரு படி எடுக்கிறத பார்த்தா பயமாலாம் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, இதை எத்தனை தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் திரும்ப திரும்ப நீங்களும் சொல்லும்போது எனக்கு தெரியும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு படியாக இருக்கும்ல, அதான் புதுசாக கதை கேட்குற மாதிரி கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ சரி, நாளைக்கு வெள்ளனை நான் முழிச்சு வந்ததும் என் கூடயே வந்துடு, அந்நேரத்துக்கு எந்த வேலையும் பார்க்காத. அப்புறம் 5 லிட்டர் பால் காணும்ல? ஆமாம் காணும். நான் வெள்ளனை வரேன்னது அவளுக்கு ரொம்ப சௌகரியமா போயிட்டு போல, பாலை என் தலையில கட்டிட்டாவ. இதுல ஓசிலே மங்களம் படியாச்சு. சரி, அதான் ரொம்ப நெருங்கின சொந்தன்னு சொல்றீங்களா, பரவாயில்ல. அதானே உனக்கு இதுல வியாபாரம் ஆச்சுல்ல, நீ இப்படிதான் கொண்டுட்டுவ. இல்ல இதுல என்ன ஆயிட போகுது, அதுக்கு தான் சொன்னேன். வேணா ஓசிலே தரேன். இப்ப என்ன அதெல்லாம் ஒண்ணும் மாண்டாமா, பரவாது, எங்க உடம்புலயே ஒட்டாது. நீயே ஏற்கனவே கஷ்டப்பட்டு தான் பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். இதுல நீ தெரிஞ்சவளுக்கு தான் வாங்கிட்டு போறேன்ட்டு நானும் ஓசிலே வாங்கிட்டு போனேன்னு வை. நாளைக்கு பின்ன நீயும் எனக்கு முதுகு பறத்தால ஓசிலே வந்து மங்களம் பாட்டிட்டு போயிட்டாவா அந்த அக்கா அப்படின்னு சொல்லப்படாதுல்ல, அதுக்காண்டிதான் 80 ரூபாவோ அதை கரெக்டா கனெக்ட் பண்ணி வாங்கிக்கிடு, என்ன சரியா? எக்கா அப்பப்ப ஏன்க்கா என்னை ஓட்டுறீ நீங்க, சும்மா தமாசுக்கு.